தெருக்கூத்து வீடியோ ஒன்னோடய வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், பக்கத்தாளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சாமி, உங்களோட பேர் என்னங்க? பேரு கோயிந்தா கோயிந்தா முகத்துல முழிக்கல பிடிக்கல. அது முடிக்கலையா? சொல்லுங்க. என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய நாடு நகரம் என்ன? எப்பேர வட்டவன். என்ன நாடுங்க? எப்பேர வட்டவன். அன்பா நிகழகிரி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ அசுரன் கார்கோடைய. கார் கோடைங்கிற நீ என்ன கார் கோடைங்கிற? காரு கோடைங்க இல்லைங்க, கார் கோடகன். கார் கோடைனாக இருந்துட்டாலும் இந்த கார் கோடகன்னு சொல்றீங்க. இந்த கார் கோடகனா யாரு? நானும் நாக இனத்தை சேர்ந்தவன். நீங்க? நான் பாம்புடா. உள்ள போய் படுத்துக்கிட்டு ஊம்புடா. பாம்பு. பாம்பு என்றால் எப்படி? கரு நாகமாக வந்தது. நீங்க? கருப்பு பாம்பு. பார்த்தாவே தெரியும். சிரிக்காத பொச்சதான் எரியுது. அப்ப கார் அதிகமா தின்னு இருப்பேன். பருப்பு கூட இல்லையா? உன்னை பார்த்தவங்க. அப்படியா இருந்தாலும் அன்பா என்னையும் பெற்றாரு. இந்த அழகான காரு கோடகனே என் பைத்தியமா எடுத்தாங்களே அழகான மகனே. பேரு பட்டவர். ஐயோ என் கொஞ்சம் நாத்தடிக்கும் நக்கும் அழகான மகனை ஈண்டெடுத்தாங்களே. ஒரு மகன் போதாதா? போதும் சாமி. எதுக்கு அப்படியாப்பட்ட ஆண் மகனை ஈண்டெடுத்தாங்களா? தாய் தந்தை யாரு? 10 மகன். என்ன பண்ற? நல்லா இருக்க.
மாதம் 300 நாள் 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சொன்ன தாயோ ஆ. அதி திதிக்கும் ஆ. காசிப்ப மகா முனிவருக்கும் மகனாக பிறந்திருந்தாலும் ஆ. எனக்கு எதிரியா யாருங்க தண்ணி கூட எதிரியார் எப்பேர் வந்தவன் ஆ. அதிக்கு பிறந்தவர் நாங்கள் அரக்கர்கள் அரக்கர்கள் திதிக்கு பிறந்தவர் தேவர்கள் தேவர்கள் தேவ பூச்சிகளே எதிரி தேவர்கள் எதனால எதனால் அன்று ஒரு நாளிலே தேவர் ஒருபுறமும் அரக்கர்கள் ஒருபுறமும் அமிர்தமாவது அடைந்தோம் மந்திரிகள் மலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன் என்னும் பாம்பை அணக்கையிலாக வைத்து அமிர்தமாவது கடையும் பொழுது அந்த தேவ அமிர்தத்தை அந்த தேவர்கள் எடுத்துக்கொண்டார் எங்களுக்கும் விஷ அமிர்தத்தை கொடுத்தார் தண்ணி சாராயம் ஆமா சொல்லக்கூடிய அனைத்தும் எங்களுக்கு கொடுத்து விட்டு அவர் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் தேவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்க எனக்கும் திருமணமாவதுதானது கல்யாணம் ஆயிருச்சுடா உனக்கு எந்த கேட்டகுதிங்க பொண்ணு கொடுத்தது கோயந்தா கட்ட வார்த்தை பேசாத இல்ல முறையா தெரியும் ஏப்பா நல்லவனுக்கே பொண்ணு சிக்கிறது இல்ல இப்படியாப்பட்ட அழகு படுத்தவனே உங்களை கல்யாணம் பண்ண அவ கெட்ட போட்டு படுக்கிறாள் உனிய இல்லையா கட்டில போட்டு ஒருத்துக்கிறாள் கட்டில போட்டு ஒருத்துக்கிறாள் என்ன கட்டில மாலையா ஆமா நீ வெளியப்படுத்துவியா கல்யாணம் மாலத்தி தேவியாயா யாருக்கு தேவையா தேவி நாக்கு உள்ள வச்சு பேசணும் பேச முடியும் இந்த செல்றதெல்லாம் என்கிட்ட பண்ணும் சரி விடு சரியா ஒரு பெரிய மனுஷனா நடந்துக்கோ அக்கோய் ஏக்கா திரும்பி பார்த்தாங்களா ஏக்கா திரும்பி பார்க்க மாட்டேங்க சத்தம் போட சாமி அவன் எங்க கல்யாணம் பண்ணி போட்டான் அவங்க வீட்டுல போனவங்க ஏய் எங்க வீட்டுல போனவள் இருந்தா உனக்கு தானே செலவு ஆமாங்க ஆமா அம்மாவா குஞ்சு கனிவெள்ளி வேலையிட்டு இருந்தாலும் கனிவெள்ளி அவளுக்கு கண்ணு வலியா இல்ல தலைவலி கனிவலி அவ நம்ப பொண்டாட்டிங்களா நம்ம பொண்டாட்டினா நீ ஒன்று முடிச்சு நான் ஒன்று முடிச்சா போட்டோம் அரை முடிச்சு சேர்த்து போட்டா பொண்டாட்டி முண்டையா போயிருவாள எங்க நீ நானும் அப்படி எங்க பழகணும் அழுவாது மனுஷோடாது ஏங்க ஓய் உங்க அப்பா அம்மா வேறயா அப்பா அம்மா வேறயா ரெண்டு ஒண்ணுதான் உங்க தாத்தா வேற என் தாத்தா வேறயா எல்லாம் ஒரே தாத்தா சிரிக்காத அனுப்பு எல்லாம் ஒரே தாத்தா உன் வீடு வேற யா வீடு வேறங்களா எல்லாம் மெத்த விடாதான் நம்மளுது ஆனா ஒழுகுது ஏங்க நீ படுக்கிற கட்டில வேற நான் படுக்கிற கட்டில வேறயா ரெண்டு ஒன்னே தான் பெட்டு கட்டல நாடு அப்படி எங்க பணம் அழுவாது கொய்தோ அழுவாது அழுவாது நீங்க வேற நான் வேறங்களா ரெண்டு பேரும் ஒண்ணுதாப்பா ஏங்க ஓ பொட்டாட்டி வேற என் பொட்டாட்டி வேறங்களா எதுல வேணாலும் கூட்டுவா பொண்டாட்டியில மட்டும் வராது முந்தானத்து விட்டு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் ஆடுங்க உங்க பொண்டாட்டி யாருங்க எப்பேர மத்தவன் கனிவெள்ளையும் மாலை இட்டு இருந்தாலும் குழந்தை குஞ்சு இருக்குதா என்ன எது பேசினாலும் கேட்டமாவே பேசுறேன் பொண்டாட்டி மாலை இதை புத்தர பாக்கியம் புத்தரவாகியும் திருமணம் செய்து அந்த தேவர்களை பலி எடுத்தாலும் நீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்களா கண்டன் கார்கோடையன் கண்டன் கார்கோடகன் கந்தலடா கண்டன் கண்டன் கார்கோடகன் ஆமா நீங்க கார்கோடன் நான் கார்கோடையன் என்னோட தம்பி ஆவடன் கண்டேஸ்வரன் அப்படியா இருந்துட்டாலும் நேற்று தினமாக தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தம்பி அனுப்பினேன் முன்தினமாக அனுப்பிய உடனே நேற்று தினமாக நாரதன் வந்தான் நேற்று தினம் வந்து என்ன சொன்னார் சென்ற என்னுடைய தம்பியை அழிக்கும் பொறுப்பை ஏற்ற மாய கண்ணனாக ஓட்டவனோ அந்த சுதர்சன சக்கரத்தை விட்டு கொன்று விட்டாராம் கோபால கண்ணன் அவளை கொண்டிருந்தாலும் இன்று தினமாக தம்பியை கொண்ட பாதகனை பலியெடுக்க வேண்டும் ஆமா இருந்துட்டாலும் எங்க போறதா இருந்தாலும் கொண்டாடிட்டு ஒரு சொல்லிட்டு போவோம் அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு யாருக்கு காணோம் பொண்டாட்டி காணம் காணும்பா அப்படியா இருந்தாலும் இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா
அது சீக்கிரமாக போடா என் பொண்டாடிக்கிட்ட. என் பொண்டாடிக்கிட்ட போடா. உண்மையாலுமா முருகன் சத்தியமா சொல்ல என் பொண்டாடிக்கிட்ட போ. புருஷனோட சத்தியமாலுமா முருகன் மேல சத்தியமா என் பொண்டாடிக்கிட்ட போ. எதுவும் சொல்ல மாட்டியா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுதான் செட் பண்ணி நிறைய உழுது. சும்மா போனா ரொம்ப கேவலமாயி போயிடும். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு பாவம் கோமாளி இருந்தா கொண்டாடிட்டு போச்சோம்னா ஏதோ பாவம் காய்ச்சி கொடுக்காத போயிட்டு அப்படின்னாங்க. போயிட்டான்னு ஒரு பேர் வரும். சாமி இது 50 ரூபா சாமி, 25 ரூபாய்க்கு ஒரு தடவை, இன்னும் 5 ரூபாய்க்கு 2 தடவை, ஆக மொத்தம் 30 ரூபாச்சா. இன்னும் 5 ரூபா கணக்கு போட்டுக்கா சாமி, அது ஒரு 4 தடவை. விட்டு எடுத்துக்குள்ள நான் பொழைக்கிற மாதிரி தெரியல. இந்த சத்தம் அங்க விட்டுட்டு நான் செத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருங்க. 50 ரூபா வச்சுக்க, வாய் குறக்கவே பேச. யாருகிட்ட போகணும்? ஓர இரு. அப்படி தம்பி 50 ரூபா கொடுத்துக்கிறேன், மறுபடியும் கூப்பிடக்கூடாது. ஆழ்த்து பேசி அது யாரா சொல்லணும். தம்பி யாருகிட்ட போற? யாருகிட்ட போற? 50 ரூபா தம்பி சும்மா இல்ல. அத்தான் நான் யாருகிட்ட போறேன்? உங்க பொண்டாட்டிக்கிட்ட. சரி, உங்க பொண்டாட்டி எங்க இருக்கிறா? இருக்கிறோம். ஆறு பொண்டாட்டி போகணும். ஏன் பொண்டாட்டி கிட்ட ஒட்டாத்தான போக பஞ்ச தாண்டறதுக்குள்ளே கத்துறீங்க. கோயிந்தா நமக்கு சனி இருக்கு. இந்த கட்டையை பிடிச்சி போட்டுக்கலாம். யாருகிட்ட போற? பொண்டாட்டிக்கிட்ட. ஓ என்ன பண்ணுவேன்? 50 ரூபா வாங்கி விட்டு 4 ஷிப்ட் எடுக்க சொன்னாலும் சொல்லுவேன். 4 சிப்பு சார். ஷிப்ட் ஒரே ஒரு அடிச்சல் எடுத்துக்கோங்க. அடச்சலா கட்டாரோய் பையனா. எங்க இவ்வளவு நேரமா போற? அடிச்சு எழுப்பிட்டீங்க. மன்னன் அழித்தானே என்று சொல்லி கனிவலை அழைத்து வருகிறார். அதுக்கிட்ட நான் போறப்ப போயிட்டு 50 ரூபா கூட கடை வாங்கி கூட்டி வச்சிருக்கிற நானா தான் இருக்கும். அதுக்கு கொடுத்த ஒரு அழுப்பு கொண்டு நானா போயிட்டானே. போயிடும். கேளுங்க மகாஜனே. வேகமா வந்து போய் கேளுங்க மகாஜனே. கேட்காதீங்க மகாஜனங்களே. இன்னும் போகல. சரி போ. இப்படியா தானே உள்ள போனா என் பொண்டாடி நினைச்சா கைய கடிக்கலாம்னு இருக்குதுடா. கர்ம கையை சாவுவேன்.